இது வரைக்கும் நீங்க பாலியை வந்துட்டு எங்கெங்கயோ பார்த்துருப்பீங்க. இனி வந்துட்டு ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு நீங்க பாலியில சாப்பாடு சாப்பிடுங்க. அது வேர்ல்ட் பெஸ்ட் பிரியாணி பக்கெட். அது ஆவி பறக்க கொட்டி போட்டு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வேற லெவல். இதுக்காக நான் வாழையும் வாழை இலையுமா வந்துட்டு எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா குர்நாலைக்கு ஆசிஃப் பிரியாணிக்கு தான். இந்தியாவில தொடங்கி இப்ப உலகம் ஃபுல்லா வந்துட்டு 50 பிரான்ச்சுக்கு மேல இருக்கு ஆசிஃப் பிரியாணி, வேர்ல்ட் பெஸ்ட் பிரியாணி. இவங்கட ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா பிரான்ச் வந்துட்டு குர்நால்ல வந்துட்டு இப்போ ஓபன் பண்றாங்க 31st. அந்த ஓபனிங்க்கு வந்துட்டு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வராங்க. இவங்க ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா இந்தியா தானே, இவங்களுக்கு செஃப்பும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா தான். அதால நீங்க இங்க வந்துட்டு ஆத்தென்டிக்கான இந்தியன் டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட் பண்ணல. இவங்க லொகேஷன் குர்நால் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிகம்பு ரோட் மல்லியதேவர் பாய்ஸ் ஸ்கூலுக்கு முன்னாடி இவங்க சரியா இருக்காங்க. மோஸ்டா நீங்க டிராவல் பண்ற எல்லாருமே வந்துட்டு குர்நாலை தாண்டி போகத்தான் வேணும். அந்த பெஸ்டான சாப்பாடு வந்துட்டு இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட பெரிய பெரிய ஃபேமிலியா வந்துட்டு இவங்களோட பக்கெட்டை வந்து நீங்க பிரியாணி சாப்பிடவும் மேலே மட்டன் ஆயிக்கிறேன் சிக்கன் ஆயிக்கிறேன் எல்லாத்துலயும் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி அந்த சூடு பறக்க அந்த டேஸ்ட் பண்ணக்குள்ள டேஸ்டே வந்துட்டு வேற இல்லை. முக்கியமா நீங்க இங்க போனா இவங்க கட்டாயம் லாலிபாப் ட்ரை பண்ணி பாருங்க, டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க, கிரெப் ஐக்கட்டும் பன்னீர் ஐக்கட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரியல் இந்தியன் ஆத்தென்டிக் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரான் டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல். இதெல்லாம் ட்ரை பண்ணி போடுங்க. பிரெட் அல்வா டேஸ்ட் பண்ணி பாருங்க, சட்டப்படியா இருக்கு. இதோட இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா மொஹிட்டோ வைக்கட்டும் ஃபலூடா வரைக்கும். ஃபலூடா ஸ்ரீலங்கால வர ரோஸ் மில்க் இல்ல, இவங்க வந்துட்டு இந்தியன் ஃபலூடா தராங்க. அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க ஆகஸ்ட் 31st இருந்து ஆசிஃப் பிரியாணி குர்நாகல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க அடுத்த பிரான்ச் வந்துட்டு கண்டியில வர போகுது.